ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த துணிக்கையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பேர் எங்கே இருக்குது, யார் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஒரு சிலர்லாம் இப்படி ஒரு பேர் பைபிளில் இருக்குதா, யார் இருந்தாலும் அப்படின்லாம் கேட்டாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இவரை குறித்து வருகிறது. இவர் பேர் ஈத்தா. இந்த ஈத்தா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பற்றி ஒரு 4-5 வசனம் தான் இருக்குது. ஆனால் அவருடைய குட் குவாலிட்டிஸ் அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈத்தாங்கிறவர் தாவீதோடு கூட அப்சலோமுக்கு பயந்து தாவீது நடந்து போகும்போது கூடவே நடந்து வரார். தாவீது அப்சலோமுக்கு பயந்து மிகப்பெரியதான ஒரு மரண பயத்தில் போய் கொண்டிருக்கிறார். அப்சலோம் மிகப்பெரிய ஆட்களை திரட்டி கொண்டு தாவீதை தேடுகிறான். ஒரு மரணத்தின் சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் தாவீது போய்கிட்டு இருக்கும்போது அவரோடு கூட அவருடைய ஜனங்கள் வருகிறார்கள். தாவீதோடு இருக்கிற யோவாப் எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு இந்த ஈத்தா அப்படிங்கிறவரும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருகிறார். இந்த ஈத்தாவை பார்த்து தாவீது சொல்றாரு, நீ அந்நிய தேசத்தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் அந்நிய தேசத்தான். 2வது சொல்றாரு, நீ நேற்று தான் இங்கு வந்தாய். அதாவது அவன் பஞ்சமலைக்கு வந்தானோ இல்லை அந்த ஊருக்குள்ள இருக்க வந்தானோ, என்ன ரீசனுக்காக வந்தான்னு தெரியாது. ஆனால் அவன் நேற்று தான் வந்திருக்கிறான். இன்று உன்னை என்னோடு கூட அழைத்து கொண்டு போவது சரியல்ல அப்படின்னு சொல்றான். அதாவது நீ என் கூடவே இன்னைக்கு வர, ஆனால் நீ யாரு, நீ ஒரு அந்நிய தேசத்தான், இப்போ எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற, நான் இப்போ மரண பிரச்சனையில் போயிட்டு இருக்கிறேன், நீ என் கூட இன்னைக்கு புறப்பட்டு வர்றது ராஜாவுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு சொல்றதெல்லாம் நியாயமே இல்லைப்பா. நீ என்ன நோக்கத்துக்காக வந்தியோ நீ சந்தோஷமா இரு. அதுவும் தாவீது சொல்ற வார்த்தை, நீ போய் ராஜாவுடனே இரு. அப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அவன் வந்திருக்கிறான். அல்லது பஞ்சமலைக்க வந்தானோ, சந்தோஷமா இருக்க வந்தானோ, அல்லது என்ன ரீசனுக்கு வந்தானோ தெரியாது. அவன் வந்த பர்பஸ் வேற. ஆனால் இங்கே இப்போ நடந்த உடனே இந்த ஈத்தா சொல்ற வார்த்தை தான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவன் சொல்றான், ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் வந்தது ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கிறான் அந்த ஊருக்கு. ஆனால் இப்போ பிரச்சனை தலைக்கீழாக இருக்கு, வேற மாதிரி இருக்குது. ராஜாவே கால்நடையாக போயிட்டு இருக்கிறார், பரதேசியாக போயிட்டு இருக்கிறாரு. இப்போ அவன் எதை செலக்ட் பண்றான்னு பார்க்குறாரு. இப்போ அப்சலோம் கூட இருக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் ராஜாவுடைய விசுவாசி, இல்லை ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு அப்சலோமுக்கு தெரியாது. ஏன்னா இவனே ஒரு நாள் தான் ஆச்சு அந்த ஊருக்கு வந்து. அப்சலோம் கூட இருக்கலாம், இல்லை தாவீதையும் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ அவன் எதை தெரிந்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம். இந்த ஈத்தா எதை தெரிந்து கொள்கிறான்? தாவீதை தெரிந்து கொள்கிறான், அப்சலோமை அல்ல. பல நேரங்களிலே நாம் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நாம ஸ்பிரிச்சுவல் டிசிஷன் எடுக்கிறோமா அல்ல சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கிறோமான்றதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப சகஜமாயிருச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில். எல்லாருமே இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? சிச்சுவேஷன்ஸ் எல்லா காலத்திலுமே சபைக்கும் நமக்கும் அகைன்ஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா சபை அப்படி தான் உருவாக்கப்பட்டது. சபை வந்து உலகத்துக்கு அகைன்ஸ்ட், உலகத்துக்கு எதிர்ப்பு. பைபிள் அப்படிதான் சொல்லுது, உலகம் உங்களை பகைக்கும் அப்படிதான் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறோம்? அப்போ நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. சிலர் அப்படி எடுத்து தன் வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. அப்படி இருக்கவங்க அது தப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவன் சொல்கிறான், ராஜாவே சொல்கிறான், நீ அப்சலோம் கூட போய் இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான். நீங்கள் எடுக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, செத்தாலும் பிழைத்தாலும் ராஜா எங்கே இருக்கிறீரோ நான் அங்கே தான் இருப்பேன். இதுதான் டிசிஷன் பாருங்க. இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை, ஒரு உபத்திரவமான காலம், மரணமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அப்சலோம் பின்னாடி வரான். இந்த சிச்சுவேஷன் அவன் சொல்றான், உன் கூட வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி. இந்த மாதிரி ஒரு டிசிஷனை தான் ஈத்தா எடுக்கிறான் பாருங்க. இந்த ஈத்தா யாரு? ஒரு அந்நிய தேசத்தான். இது புறஜாதி சபைக்கு அடையாளமாக இருக்கு. உங்களுக்கு எனக்கும், நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை பரம்பரையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நான்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ தலைமுறையாக கிறிஸ்டின்னு நான் சொல்ல முடியாது. நான்லாம் வந்துட்டு தேவனுக்கு விரோதமாய் இருந்த ஒரு ஆள். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு முடிவு எடுக்கிறோம், இனி செத்தாலும் வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட. இந்த முடிவை நம்ம கடைசி வரைக்கும் எடுக்கணும். சில சிச்சுவேஷன்ஸ்ல தேவனை விட்டு தூர போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ போயிட்டு அப்புறம் வருவோம். எனக்கு ஒரு மனிதனை பற்றி தெரியும். அவர் வாழ்க்கையில் நடந்ததார ஒரு சம்பவம். அவருடைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் அவர் அழைக்கிறார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வரும்போது அவருக்கு 2 தங்கைகள் இருக்கிறார்கள். அவர் ஒரு புறஜாதி மார்க்கத்திலிருந்து வந்தவர். இப்போ அவங்க அப்பா சொல்றாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, நீ ஊழியத்துக்கு போ, எனக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ போயிடு. இதுதான் அவங்க சொன்ன டிசிஷன். இப்போ இவருக்கு தகப்பனோட டிசிஷனுக்கு போகிறதா இல்லை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு போகிறதா? உடனே இவர் என்ன சொன்னார், எங்ககிட்டலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அப்பா அம்மா சொல்கிறது நியாயமாக தான் படுது
அவங்களும் வயசானவங்க. இப்போ பாருங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த 2 தங்கைகளையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ என் கூட இருந்த ஒரு மூத்த ஊழியர் சொன்னார், எழுதி வச்சுக்க, இவன் கடைசி வரைக்கும் ஊழியத்துக்கு வரமாட்டான்னார். எனக்கு கூட சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மூத்த சகோதரன், அவனுக்கு அந்த குடும்ப பொறுப்பு இருக்கு, அவன் அதை செய்ய வேண்டியதானே, அவசியம் தானே இப்படின்னு யோசிச்சுட்டு நானும் கொஞ்ச நாள் அவரை பார்த்தோம். 2 தங்கைகளுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து விட்டு இப்போ அவர் சொன்னார், இதுக்கு இடையில ஒரு 4 வருஷம் போயிருச்சு. இப்போ அவர் சொன்னார், தன் பெற்றோர் இடத்துல போய் நான் ஊழியத்துக்கு போகலான்னு இருக்கிறேன். அந்த தகப்பனார் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு சொன்னார், நான் செத்துட்டேன்னா என்னுடைய இனஜன பந்துக்கள்லாம் கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, உன்னையும் சேர்க்க மாட்டாங்க, அப்போ நான் அநாத பணமாக போயிடுவேன், என்னை மட்டும் நீ அனுப்பிச்சி வச்சுட்டு போயிடு அப்படின்னாரு. இதுவும் திருப்பி அடுத்த முடிவு எடுக்கிறார் இவர். சரி, தன் தகப்பனுக்காக அப்பாவுடைய காரியங்கள்லாம் முடியட்டும், ஏன்னா அவங்க அப்பா நோய்வாய்ப்படுக்கையில் இருக்கிறார். திருப்பியும் அதுக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம். அதற்கு பிறகு அவங்க தகப்பனார் அவருடைய மரண காலம் வந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன் தாயார் இடத்துல சொன்னார், அம்மா இப்போ நான் போகிறேன். அவங்க அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பாவை மட்டும் நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சியப்பா, என்னை அனுப்பி வைக்க மாட்டியா, நான் மட்டும் என் கட்ட வேக வேண்டாமா? இப்படி பேசி பேசி கடைசி வரைக்கும் அந்த மூத்த ஊழியர் சொன்னது போல அவன் ஊழியத்திற்கு வரவே இல்லை. நாம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் அதில் உருப்படாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சிச்சுவேஷனுக்கு அகைன்ஸ்டா கூட இருக்கும், ஆனால் தேவன் சொல்லுகிறதை செய்வது. இப்போ இந்த ஈத்தாய் எடுக்கிற முடிவு என்ன? ராஜா கூட நான் சாக தான் போறேன், அப்சலோம் தொத்த தான் போறான், என் முடிவு மரணம் தான், ஆனாலும் நான் போவேன். எத்தனை பேர் இப்படி மாதிரி காடுகளுக்கு ஊழியங்களுக்கு போயிருக்கிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க காடுகளுக்கு போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க செத்துட்டாங்க, ஆமா உண்மைதான். நிறைய பேர் சொன்னாங்க ஏற்கனவே போனவங்க அங்க செத்துட்டாங்க, அங்க அந்த நரமாம்சம் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏரியாக்கு போனது உண்மைதான், மிஷனரிகள் செத்து போனது உண்மைதான். ஆனாலும் அதற்கு பின்பதாக முடிவெடுத்து போய் அந்த கிராமங்களை, அந்த காடுகளை ஆதாயம் பண்ண எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள். தங்கள் ஜீவனை பணையம் வைத்து முடிவெடுக்கிற சிச்சுவேஷன் இது நம்ம எடுக்கிறோமா? ஒரு வேலையை, ஒரு ஊழியமா வேலையான்னு வரும்போதே இந்த ஊழியத்தை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், சர்வைவுக்கு என்ன பண்ண போறோம், பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறோம், ஒரு பயம் இருக்குது. அதன் நிமித்தமாகவே ஒரு செக்யூர்டான ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு என் பணத்தில் நான் சர்வை பண்ண முடியுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன். தேவன் எப்போ அழைக்கிறாரோ அப்போ வரணும். நீங்க கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஒரு சிலர் ரிட்டையர் ஆகி ரிட்டையர் ஆன பணத்தை கொண்டு பேங்க்ல போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு ஊழியம் பண்ண வருவாங்க. ஏன்? நான் சர்வை பண்ணிக்கிறேன். ஒருவேளை அந்த காலத்தில் உங்க அழைப்புனா நீங்க செய்யுங்க. ஆனா உங்களை வாலிப பிராயத்தில் கர்த்தர் அழைக்கிறார்னா நீங்கள் ஜீவனானாலும் மரணமானாலும் கர்த்தர் சொல்வதற்கு கீழ்ப்படியும். இந்த ஈத்தாய் அப்படி ஒரு முடிவு எடுத்தான் பாருங்க. ராஜாவுக்கு பின்பாக நடக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் மட்டும் இல்ல, வசனம் சொல்றது அவன் பிள்ளைகளையும் நடத்தி கொண்டு வந்தான். இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கலாம், நீங்களாம் போங்க, நீங்களாம் உள்ளுக்குள்ள இருங்க, நான் மட்டும் வரேன். இன்னைக்கு நம்ம அதை தான் சொல்றோம். மினிஸ்ட்ரின்னு வரும்போதோ அல்லது வேற எந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும்போதோ நீங்களாம் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணும், குடும்பம் சேஃப் ஜோன்ல இருக்கணும். நான் வேணா என்னை ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன், ஆனா குடும்பமாக அந்த ஆபத்தை சந்திக்க, குடும்பமாக கர்த்தருக்கு தங்களை பலியிட எத்தனை பேர் தயாராக இருக்கிறாங்க? எபிரேயர் 11 சொல்லுது, அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான டிசிஷன். பாருங்களேன், இந்த இடத்துல ஈத்தாய் எடுக்கிற முடிவு, தன் பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறான். அவன் தாவீது சொல்றான், சின்ன பிள்ளையா இருக்குப்பா, எல்லாத்தையும் அனுப்பிவிடு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் ராஜாவே, வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி உங்க கூடவே நடக்கட்டும். இந்த தாவீது ஒரு கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்திற்கு முன்னோட்டமானவன், நிழலானவன். கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துக்கிட்டு வரார். அவ்வளோ பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க விரட்டுறாங்க, இயேசுவை கல்லெறிகிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்ப அந்த சிலுவையை தூக்குனவன் யாரும் தெரியுமா? இந்த ஈத்தாய் மாதிரி அந்த ஊருக்கு வந்த சம்பந்தமே இல்லாத அந்நிய தேசத்தான் ஒருத்தன் சிலுவையை சுமக்கிறான். ஏன் அவன் சுமக்கணும்? இப்ப அவன் எதை நோக்கி போகணும் யோசிச்சு கொஞ்சம் பாருங்க. இயேசு எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு? கல்வாரியை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு, மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. இப்ப கூட இவனும் சிலுவையை தூக்கிட்டு போறான். யாருக்கு தெரியும்? ஒருவேளை இவன் சிலுவையை தூக்குனதுனால இவன் தீட்டுப்பட்டு விட்டான், அல்லது இவன் பாவியாகி விட்டான், இவன் ஒதுக்கி வைக்கிறதுக்கும் இருக்கு. ஒருவேளை இவர் சிலுவையை தூக்கிட்டு கூட போகும்போது இயேசுக்கு விழ போற அடியில 2 அடி இவன் மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வேணாலும் நடக்கும். ஆனாலும் கூட அவன் அந்நிய தேசத்தானா இருந்தாலும் ஒரு நாள் தான் ஆயிருந்துச்சான் பாருங்களா. அந்த ஈத்தா ஒரே நாள். அப்ப தாவீதை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு நாள் தான். ஆனாலும் இந்த சீகேன் ஊரனாகிய சீமோன் என்ன செஞ்சானா? சிலுவை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். இந்த மாதிரி தான் நீங்களும் நானும் இயேசுவுக்கு பின்பாக நடக்க முடிவு பண்ணிட்டோமா? ஜீவனானாலும் மரணமானாலும் அவருக்கு பின்பாக நடப்பேன், கடைசி வரைக்கும் நடப்பேன். அது என்ன நடந்தாலும் நான் நடப்பேன். எனக்கு பின்னாடி வரக்கூடிய அப்சலோம் ராஜாவாக இருப்பான்,
எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெருசாக இருக்கும், ஒருவேளை அதுதான் உலகத்தினுடைய மிக முக்கியமான மேன்மையாக இருக்கும். ஆனாலும் கூட நான் என் ஜீவனை கிறிஸ்துவுக்கு என்று பணைய வைக்கிறேன். அப்படி ஒரு முடிவெடுத்து நடந்து பாருங்க. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. அதே 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு காரியம் வருகிறது. தாவீது தன்னுடைய படைகளை பிரிக்கிறான் 3ஆக. ஒன்று யார் கையில் ஒப்படைக்கிறான்? 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமும் 1/3 பங்கை செருயாயின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி. யோசித்து பாருங்க, தாவீது தன்னுடைய படையை 3ஆக பிரிக்கிறான். அதில் ஒரு பிரிவை இந்த ஈத்தா வசம் ஒப்படைக்கிறான். எப்படி சாத்தியம் யோசித்து பாருங்க. வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, அப்படிப்பட்டவனை தான் கூட்டிட்டு வந்தான் அவன். யோவாபுக்கு ஈக்குவலாக ஈத்தாய் உயர்த்தப்படுகிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த நம்பிக்கை ஈத்தா மேல தாவீதுக்கு எப்படி வந்தது? அப்சலோமுக்கு விரோதமாக யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்துல அவன் சொல்றான், இந்த 3 பேரையும் பார்த்து பிள்ளையாண்டானை கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அப்சலோமுக்கு விரோதமான அது யுத்தம். ஒருவேளை தாவீதுக்கான மிக முக்கியமான யுத்தமா இருக்கும். அப்சலோம் முடிஞ்சாதான் தாவீதுடைய ராஜ்யபாரம் வரும். அந்த சிச்சுவேஷன்ல தன்னுடைய படைகளை ஒப்படைக்கும் போது அவன் நம்பி யாரை நம்பி ஒப்படைக்கிறான்? ஒரு பங்கை ஈத்தாவசம் ஒப்படைக்கிறான். அப்படித்தான் ஆண்டவர் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டங்களை, நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் கையில் ஒப்படைச்ச மாதிரி பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டமாகிய இந்த சுயாதீன பிரமாணம், கிருபையின் பிரமாணம், சபை காலத்தை உங்கள் கையிலும் என் கையிலும் ஒப்படைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பெரிய தகுதி வாய்ந்தவர்கள் என்பதற்காக அல்ல. ஒரு நாள் முடிவெடுத்தோம் பார்த்தீங்களா, இயேசுக்கு பின்னாடி வரணுன்றதுக்காக. அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் அவர் இன்னைக்கு நம்ம கையில மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு கூட்டம் நம்ம கையில இருக்குது. இன்னைக்கு ஊழியத்துல நம்ம கையில ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு. இல்ல நீங்க பேசுறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறாருன்னா ஏதோ அசட்டே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்பிக்கை உங்க மேல பரலோகம் வச்சிருக்குது ஈத்தா மேல. அதற்கு ஈத்தா இந்த நம்பிக்கை பெறுவதற்கு காரணம் என்ன? அவன் எடுத்த அந்த முடிவு. நீங்க ஒருவேளை இன்னைக்கு யோசிக்கலாம், இந்த ஊழியத்துக்கு வரத்துக்கோ அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வரத்துக்கோ நீங்க யோசிக்கலாம். நீங்க முடிவெடுத்து பாருங்க, இயேசுக்கு பின்னாடி போறதுக்கு முடிவெடுத்து பாருங்க. அது சிலுவை மரணம் தான், அந்த பாடு மரணத்தின் பாதை தான். ஆனா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பாதை. நீங்க முடிவெடுத்து பாருங்க, உங்கள் வசம் கர்த்தர் பரலோகத்தினுடைய திட்டங்களில் ஒன்றை நம்பி உங்கள் கையில கொடுப்பார். அது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஈத்தா யாரு? அந்நிய தேசத்தான். எப்படி அந்நிய தேசத்தான் கையில நம்பி தன்னுடைய ஜனங்களை ஒப்படைக்க முடியும் தாவீது? யோசித்து பாருங்க. யோவாபிட்ட ஒப்படைக்கலாம், அபிஷாக்கிட்ட ஒப்படைக்கலாம். ஆனா எப்படி ஈத்தா கையில ஒப்படைக்க முடியும்? அந்த ஈத்தா எடுத்த முடிவு, தன் ஜீவனை தாவீதுக்கு கொடுப்பேன்னு சொன்னா பாருங்க. அந்த மாதிரி தன் ஜீவனை தேவனுக்கு கொடுக்க எவன் ஆயத்தமா இருக்கிறானோ அவனை நம்பித்தான் கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஒப்படைப்பார். ஒரு கூட்டத்தை அவன் கையில ஒப்படைப்பார். இன்னைக்கு நிறைய பேர் மேல பரலோகத்துக்கு நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் நிறைய பேர் மேல பரலோகத்துக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் பரலோகம் ஒப்படைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில ஆண்டவர் ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த கூட்டத்தை முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்கென்று ஜீவனை கொடுக்கிறவர்களாக, வாழ்ந்தாலும் செத்தாலும் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் பொறுப்புகளை கொடுக்கிறார். இந்த ஈத்தா ரொம்ப படிக்கும்போது ரொம்ப இன்ஸ்பைர்டா இருந்துச்சு. அவனை பத்தி படிக்கும்போது ஒரு 4 இடத்துல தான் அவன் பேரே வருது, 6 இடத்துல தான் அவன் பேர் வருது. ஆனா அவனை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு, தளபதிக்கு ஈக்குவலா தாவீது உயர்த்திட்டான். அதே மாதிரி தான் உங்களை என்னையும் நம்ம வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத ஒரு அற்பமா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருப்போம். ஆனால் உங்களை என்னையும் நம்பி ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஒப்படைப்பார். பரலோகத்திலே உங்கள் நாமத்தையும் உயர்த்தி வைத்திருப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு துணிக்கையின் வழியாக உங்களை சந்திக்கிறேன்.